அன்பானவர்களே, என்னடா நான் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இன்ஸ்டா பீப்புள்ஸ் ரொம்ப நன்றி. பயங்கரமாக என்ன நீங்கள் நல்லா வளர்த்து விட்டீங்க. நான் யூடியூப் அவங்க அப்படி தான் கலாய்ப்பாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, தாத்தா நீ வீடியோ போடுறது மட்டும் நிறுத்திடா தாத்தா. சிலர்லாம் ஏன் நியூஸ் வாசிக்கிறத விட்டீங்க அப்படின்றாங்க. பட் நான் தொடர்ந்து என் சந்தோஷத்துக்கு தான் நான் பண்ணுறேன். மற்றவங்களுக்காக நான் சத்தியமாக வீடியோ போடல. என் சந்தோஷத்துக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கோசரம் தான் நான் வீடியோ போடுறேன். காசு பணத்துக்கெலாம் கிடையாது. பட் ஷேரிங் தாங்க வாழ்க்கை. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி இருக்காங்கள்ல, பாட்டிக்கு 70 வயசு, தாத்தாவுக்கு 80-90 வயசு இருக்கும். பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா மாடு மாதிரி கட்டா மாதிரி இருப்பானுங்க. 60 வயசு 50 வயசில் பொண்ணுங்களாகட்டும் மகளாகட்டும் மகனாக கூப்பிட்டு வச்சு பெல்ட்டை கழிட்டு பின்னுன்னு பண்ணுவாங்க. யார் அந்த காலத்து தாத்தா, அந்த காலத்து பாட்டிலாம். இன்றைக்கி தாத்தாவும் இல்லை பாட்டியும் இல்லை, எல்லாம் பரதேசியாக போயிடுச்சிங்க. பிச்சை எடுக்குதுங்க. அப்பா கூப்பிட்டுன்னு இருப்பார், வாடா கோட்டை கொடுக்குறேன், பிரியாணி கொடுக்குறேன், அங்கே போய் துணுன்னு இருக்குங்க. நாட்டை தான் நாசம் ஆயிடுச்சிங்க. தேச துரோகிங்க ஓட்ட வித்துட்டானப்பா. நாசம் பிடிச்சவன் வருது, சுனாமி வருது.